ஹாய்ங்க, வணக்கம். சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்லீவில் ஹேங்கிங் தைக்கலாம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி சுகர் பீட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ஒரு பேக்கெட் வாங்கினாலே போதும், ஒரு சின்ன பேக்கெட்டு. இந்த மாதிரி டேப்லெட் பீட் எடுத்திருக்கேன். இந்த டேப்லெட் பீடில் பார்த்திங்கன்னா இது கம்பியோடு இருக்குது, ஊக்கோட. ஊக்கு இல்லாமல் தனியாகவும் இருக்கும். அந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போது 10ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். அதில் 2 நூலாக கோர்த்துக்கலாம். பின் பக்கம் வந்து கொஞ்சம் விட்டுடலாம். முன்பகுதியில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு கட்டிக்கிட்டால் போதும். இப்போ ஊசி ஃபஸ்ட்டு அதில் இன்சர்ட் பண்ணி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பீடில் ஊசி விட்டு எடுத்தோம்னா அதில் கோர்த்துக்கும். நமக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு பீட்ஸ் கோர்த்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 6-7 பீடு அளவுக்கு கோர்த்துக்கிறேன். அதுலேயே அந்த டேப்லெட் பீடையும் போட்டுட்டு டேப்லெட் பீடை கையில் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த சுகர் பீடில் ஊசி விட்டு வெளியே எடுத்தோம்னா இன்சர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். அந்த இடத்துலையே நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இடம் விட்டுட்டு அந்த சுகர் பீடு வந்து ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் அப்படியே பக்கம் பக்கம் இருக்கிற அளவுக்கு ரவுண்டு கேப் விட்டு மறுபடியும் அது பக்கத்துலேயே தைச்சிக்கலாம். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒன்றாவே இந்த பீடெல்லாம் சேர்த்துடுறோமா, அந்த டேப்லெட் பீடை கையில் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த சுகர் பீடுக்குள்ளே ஊசி விட்டு எடுக்க போகிறோம். மறுபடியும் அந்த இடத்துலையே நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி கவருக்குள்ளே வச்சு நான் பீடு வந்து லோட் பண்ணுறேன் ஊசியில். இப்படி ஒரு 2-3 தடவை மேலே தூக்குனாப்பில் விட்டு விட்டு எடுத்தோம்னா ஊசியில் வந்து பீடு லோட் ஆகிடும். இந்த மாதிரி கவரில் வச்சு பண்ண முடியலன்னா ஒரு கிண்ணத்தில் எதெல்லாம் கொட்டி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தான் இப்போ தைக்க போகிறேன்றதுனால கவரில் வச்சு பண்ணுறேன். ஒவ்வொரு தடவை நாட் போட்டு முடிக்கும் போதும் பக்கத்தில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு அப்புறமா பீட் லோட் பண்ணுங்கள். அப்படியே பீட் லோட் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வரும். அது நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெறும் டேப்லெட் பீட் எடுத்திங்கன்னா அந்த பின் இல்லாமல் டேப்லெட் பீட் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் போட்டு சுகர் பீடை கையில் பிடிச்சிக்கிட்டு டேப்லெட் பீட்லேருந்து ஊசி எடுக்கணும் வெளியே. இப்போ நம்ம வெறும் சுகர் பீடில் மட்டும் எடுக்கிறோம் இல்லையா, டேப்லெட் பீடை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிற சுகர் பீடை பிடிச்சிக்கிட்டு டேப்லெட் பீடுக்குள்ளேருந்தே ஊசி உள்ளே விட்டு எடுக்கணும். அந்த மாதிரி அதில் தைக்கிற மாதிரி வரும். இதில் பின் இருக்கிறதுனால இப்படி தைக்கிறேன். இங்கே பாருங்கள், முடிச்சிட்டேன். பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்லீவில் ஹேங் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நெருக்கமாக ஹேங்கிங் கொஞ்சம் நீளமாக கொடுத்து கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம கடையில் எடுத்துன்னு போய் கொடுத்து காசு கொடுத்து தைக்கணும்னு இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே அழகாக தைச்சி போட்டுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.